ஒரு பெரிய தவளை கூட்டம் கூடி உயரமான ஒரு மலையின் உச்சிக்கு யார் வேகமாக சென்று சேருவது என்று ஒரு போட்டியை அறிவிக்கிறது. தவளைகள் கூட்டமாக மலையை பார்க்கின்றது. போட்டி தொடங்குவதற்கு முன்பே கீழே கூடியிருந்த மற்ற தவளைகள் மற்றும் விலங்குகள் எல்லாம், இது சாத்தியமற்றது, ஒரு தவளையாலும் மேலே போக முடியாது, உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா, நாமெல்லாம் தவளைகள், பறவை இல்லை மேலே போவதற்கு என்று சொல்கிறது. பிறகு தவளைகள் அந்த மலையை ஏறத் தொடங்கியது. தவளைகள் சோர்வடைந்து பின்வாங்குதல். போட்டி தொடங்கி பெரும்பாலான தவளைகள் சிறிது தூரம் ஏறியதும் கீழே இருந்து வரும் சோர்வூட்டும் குரல்களைக் கேட்டு நம்பிக்கையை இழந்து, இது கடினம் என்று நினைத்து பாதியிலேயே கீழே குதித்து விடுகின்றன. சிறிய தவளை மட்டும் தொடர்கிறது. மீதமுள்ள தவளைகள் கூட பின்வாங்கிவிட, ஒரு சிறிய தவளை மட்டும் யாரை பற்றியும் கவலைப்படாமல் மெதுவாகவும் உறுதியாகவும் தொடர்ந்து மேலே ஏறிக்கொண்டே இருக்கிறது. முடிவில் அந்த சிறிய தவளை மட்டும் அனைத்து தடைகளையும் தாண்டி மலை உச்சியின் கொடியை பெருமையுடன் தொட்டு வெற்றி பெறுகிறது. வெற்றிக்குப் பின் கீழே வந்த அந்த தவளையிடம் அனைவரும் ஓடி வந்து கேட்கும்போது, அது சைகை மூலம் தான் காது கேளாதது, டெஃப் என்பதை உணர்த்துகிறது. மற்றவர்கள் சோர் ஊட்டியதை அது உற்சாகப்படுத்துவதாக நினைத்தது. உங்களை சோர்வூட்டும் எதிர்மறை குரல்களுக்கு காது கேளாதவராக இருங்கள் என்று அந்த தவளை சொல்கிறது. சில மனிதர்களும் இப்படித்தான், ஒருவர் செய்யும் வேலையை இது உன்னால் செய்ய நீ எடுக்கும் தகுதியில்லை என்று தப்பான குரலால் நீங்கள் அடைய வேண்டியதை அடையாமலும் அடையாளம் இல்லாதவர்களாக போய்விடுவீர்கள். அருகில் பேசுபவர்களை நீங்கள் காது கேட்காத மாறி போய்விடுங்கள். நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற நம் வேலை மட்டும் பார்த்தால் போதும். அருகில் சொல்வதை கேட்காதீர்கள். இது போன்ற மோட்டிவேஷன் கதைகளை கேட்டு புதிய வாழ்க்கை தொடங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.